தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் திருச்சபையோடு ஒன்றிணைந்து ஆண்டவருடைய திருக்காட்சி என்கின்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்க மனிதராக தோன்றி மற்றும் அந்த ஒரு காட்சியை காணுவதற்கு இந்த 3 ஞானிகள் கிழக்கிலிருந்து போய் சென்று அவரை தரிசனம் செய்கின்றார்கள். அந்த தரிசனத்தை அந்த விழாவை நாம் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 3 ஞானிகள் ஒரு தேடல் இருந்தது இவர்களுக்கு, அறிவின் தேடல் மற்றும் இந்த அறிவியலின் தேடலின் வழியாக இவர்கள் இறைவனை காண வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்நோக்குடன் ஒரு ஆர்வத்துடன் இருந்தார்கள். இவர்கள் 3 பேரும் ஜொராஸ்ட்ரியன் என்கின்ற ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். இந்த மதத்தில் இறைவனை அறிவியல் மூலமாகவும் ஜோதிஷத்தின் மூலமாகவும் நட்சத்திரங்களில் பார்ப்பதினால் மூலமும் இறைவனை போய் சென்றடைய முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நட்சத்திரத்தின் வழியாக இவர்கள் சென்று அந்த குழந்தை இயேசு அந்த பாலனை பார்த்து அவரை ஆராதிக்கின்றார்கள். அந்த குழந்தையின் வாயிலாக இறைவன் மனித குலத்திற்கு தன்னையை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கும் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் நமக்கு தோன்றுகின்றார், இறைவன் நமக்கு தன்னையே வெளிப்படுத்துகின்றார். ஆனால் நாம் இதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இறைவன் நமது வாழ்க்கையில் வருகின்ற தருணத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோமா, இல்லை புரிந்திருக்கின்றோமா, அதை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது. இந்த 3 அறிஞர்கள் யூதர்கள் அல்ல. அவர்களை கடவுளை பற்றி எதுவும் தெரியாது, கடவுளுடைய வாக்குறுதிகளை பற்றியும் எதையும் தெரியாது. இருந்தாலும் இவர்களுடைய தேடல் அவர்களை இறைவனம் அழைத்து வந்தது. ஆனால் நமக்கு விவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நமக்கு இறைவன் தன்னையே இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இருந்தும் நாம் அவரை தேடி நாடி போகின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் இன்று எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. நாம் இறைவனை தேடாமல் மற்ற இந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தை இருக்கின்ற விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தால் இன்று நாம் அனைவருக்கும் ஒரு அழைப்பை இந்த திருவடியானது, இந்த இறைவார்த்தை வழிபாடும் இன்று அந்த விழாவும் நமக்கு கொடுக்கின்றது. நாம் அனைவரும் இறைவனை தேடுவோம். இறைவனை கண்டடையும் போது நிச்சயமாக நமக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கின்றது என்ற மன உறுதியுடன் இந்த விழாவை அழைக்கின்றது. அதனால் பார்த்த சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனை விட்டு மற்ற உலகத்தில் நாம் நிம்மதியை மற்றும் உலகத்தில் நாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை தேடிய நேரங்களுக்காக இவரிடம் மன்னிப்பு கேட்போம். மற்றும் இந்த திருமணியின் வழியாக நாம் அனைவரும் இறைவனை தேடி இறைவனின் அருளை பெறுவோம் என்று நாம் அனைவரும் ஜெபிப்போம். தூய மனிதர்களை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவாவின் வழி நடத்த உம்முறை திருமகனை இன்று பிரினத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வருவதல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது ஆட்சியின் தோற்றத்தை கண்டு கழிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் மொழி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை காவும். ஆண்டவரும் உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவது, மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுது. உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விழும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசனுக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. உங்கள் பதில்: அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரை மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். உங்கள் பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். உங்கள் பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். உங்கள் பதில்: பிறனினத்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என
இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறைவழி பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாக இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் முன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவீர்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ
முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாங்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை பௌலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் மற்றும் இந்த விழா நம்மை அழைத்து நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் தேட வேண்டும். சாதாரணமாக ஏதாவது தொலைத்து விட்டால் நாம் தேடுகின்றோம். ஆனால் தொலைந்தால் மட்டும் தேடுவது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. மாறாக தேடல் சில சமயம் இயல்பாகவே நமக்கு இருக்கின்றது. பல்வேறு விஷயங்களை நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். சிலர் அறிவுக்காக தேடுவார்கள், சர்ச் ஃபார் நாலேஜ், புத்தகத்தை படிப்பார்கள். எந்த ஒரு புது விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் அவர்கள் ஒரு தேடலை வைத்திருப்பார்கள். இன்னும் சிலர் மகிழ்ச்சி, அமைதியை தேடுவார்கள். சிலர் அமைதியை தேடி நாட்டுப்புறங்களை விட்டுவிட்டு கிராமப்புறங்களில் போய் வசிப்பார்கள். சிலர் இமயமலையை நோக்கி போவார்கள். இன்னும் சிலர் காசி, ராமேஸ்வரம் போல பல்வேறு இடங்களில் எங்கே இயற்கை இருக்கின்றதோ அங்கே அமைதி இருக்கின்றது என்கின்ற நோக்கத்துடன் அமைதி மற்றும் மகிழ்ச்சி தேடி போவார்கள். இன்னும் சிலர் காசு, பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் ஒரு தேடலை வைத்திருப்பார்கள். எப்படியாவது நான் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது நான் இதை வாங்க வேண்டும், எப்படியாவது இது என் பெயரில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடல். இன்னும் சிலர் அதிகாரத்திற்காக, நான் ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும், நான் ஒரு மக்களினால் நான் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் ஒரு தேடல், அதிகாரத்திற்கான ஒரு தேடல். மற்றும் இன்னும் சிலர் ஏழை பாமரை மக்கள் தினந்தோறும் வேண்டிய விஷயங்களுக்காக, ஒரு உணவுக்காக மற்றும் உடுப்பதற்கு தங்களுக்கு தேவையான உடுப்புகளுக்காக மற்றும் ஒரு வீட்டிற்காக ஒரு சில விஷயங்களை பற்றி தேடுவார்கள். இத்தகைய சிறியவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் புனிதர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரு விதமான அல்லது மறுவிதமான ஒரு தேடல் இருக்கின்றது. ஆனால் இந்த தேடல் நாம் தேடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். சில சமயம் இந்த தேடல் முடிவு பெறுகின்றது. சில சமயம் அநேக விஷயங்களில் இந்த தேடல் நிறைவு பெறுவதில்லை. இன்றைய விழாவை நாம் கொண்டாடும் பொழுது இன்றைய விழாவில் கூட ஒரு தேடல் இருந்தது. ஜக்கி வாசுதேவ் கேட்டிருப்பீர்கள். இந்த மனிதன் கூறுவார், தேடாதே தேடினால் நீ தொலைந்து விடுவாய், தேடாதே தேடினால் நீ தொலைந்து விடுவாய். நாம் விவிலியத்தை வாசித்தோமே, ஆனால் தேடினால் உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்ல கூறுவார் என்றால், தேடாதே தேடினால் நீ தொலைந்து விடுவாய். ஏன் இப்படி சொல்கின்றார் என்றால், அவருடைய கட்டுரையில் அவர் இன்னும் விளக்கமாக சொல்லுவார். ஏன் தேடாதே தேடினால் தொலைந்து விடுவாய் என்று கூறுகின்றேன் என்றால், உங்களுடைய தேடல் ஒரு முடிவுக்கு வருவதில்லை.
உங்களுடைய தேடல் ஒரு முடிவுக்கு வருவதில்லை. உதாரணமாக, நடந்து கொண்டு செல்பவனுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும். சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறவனுக்கு என்ன வேணும்? ஒரு 2 வீலர் இருந்தால் நல்லா இருக்கும். 2 வீலர்ல போறவனுக்கு 4 வீலர், 4 வீலர்ல போறவனுக்கு 6 வீலரா, லாரியா? 4 வீலர் போறவனுக்கு அதை விட ஃபிளைட்லயோ இல்லை ட்ரெயின்லயோ. இத்தகைய ஒரு நம்முடைய தேடல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இதை விட, இது ஒரு படத்தில் சொன்னாங்க, அதுக்கும் மேல அப்படின்பாங்க. அந்த மாதிரி அதுக்கும் மேல நாம் ஒரு விதமான மனநிலையில் பெறுவதில்லை. அதனால்தான் நம்முடைய தேடல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்றதை தவிர அது குறைவதில்லை. அதனால்தான் இந்த மனிதன் கூறுகின்றார், தேடாதே, தேடினால் நீ தொலைந்து விடுவாய். ஆனால் ஒன்றை தேடு, அதை தேடும் போது உனக்கு அனைத்தும் கிடைக்கின்றது. ஒன்றை தேடு, அதை நீ தேடு, அது உனக்கு கிடைக்கும் போது அனைத்தும் உனக்கு கிடைக்கின்றது. என்னது என்றால் ஆன்மீகம், ஆன்மீகம், மகிழ்ச்சி, அமைதி. நம்முடைய கிறிஸ்துவ மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் இறைவனை தேடு. இறைவனை தேடினால் உனக்கு அனைத்தும் கிடைக்கிறது. ஏனென்றால் இறைவனை கண்டு கொள்ளும் போது, இறைவனை புரிந்து கொள்ளும் போது மற்ற விஷயங்கள் எல்லாம் வீண், மற்ற விஷயங்கள் எல்லாம் மாயை, மற்ற விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது. இறைவன் மட்டுமே நிரந்தரமானவர் என்கின்ற ஒரு உண்மை உனக்கு வெளிப்படுகின்றது. அப்பொழுது உன்னுடைய தேடல் நின்று விடுகின்றது, உன்னுடைய தேடல் முடிவடைகின்றது என்று கூறுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பல்வேறு விஷயங்களுக்காக தேடுகின்றோம். இன்று தேடல் என்ற ஒரு வார்த்தை கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கும்போது, டெக்னாலஜி உலகத்தில் இருக்கும்போது, சர்ச், எந்த ஒரு ஆப், எந்த ஒரு அப்ளிகேஷனை நாம் எடுத்தாலும் சர்ச். ஒரு விதமான ஒரு தேடலை நாம் மிகவும் உபயோகிக்கின்றோம் என்றால் கூகுள். எந்த ஒரு விஷயம் வேணாலும் கூகுள். ஹவு டு ப்ரிப்பேர் டொமேட்டோ சட்னி, தக்காளி சட்னி செய்யறது எப்படி, கூகுள்ல போட்டு தான் நம்ம கற்றுக்கிறோம். ஒரு சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் கூகுள் இருக்கின்றது. இதுல நம்மளுக்கு டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிருக்கலாம். இதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை விடல. மற்றும் இங்கிலிருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் அதுக்கும் ஒரு தேடல். கூகுள் மேப்ஸ், கூகுள் மேப்ஸ். அந்த காலத்தில் யாரையாவது கேட்போம், இந்த வழி இந்த இடத்துக்கு போகுமா, இல்லை இப்படி போகலாமா, அப்படி போகலாமா என்று. இப்பொழுது கூகுள் மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு 3 வழிகளை கொடுக்கின்றது. எது சுலபமான வழி, எந்த வழியில் டிராபிக் இல்லை, எந்த வழியை போனால் அந்த ரோடு நல்லா இருக்கு, அனைத்தும். இத்தகைய தேடல் நம்மளுக்கு இருக்கும் வரை நாம் இந்த தேடலை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைய விழா நமக்கு கொடுக்கின்ற விஷயம் என்றால், நாம் நம்முடைய தேடல் எவ்வாறு இருக்கின்றது, இந்த தேடல் எத்தகைய தேடலாக இருக்க வேண்டும், நாம் யாரை தேட வேண்டும். முதலாவது இன்றைய விழா நமக்கு கொடுக்கின்றது. இந்த விழாவானது இயேசு கிறிஸ்து உலகத்தின் அரசரை தேடுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. Jesus Christ, the King of the universe. இந்த 3 அறிஞர்கள் யூதரின் அரசர், உலகத்தின் அரசர் எங்கே என்று அவர்கள் தேடிக்கொண்டு வந்தார்கள். Search for a king. இரண்டாவது, இந்த அரசரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடல், இந்த இறைவனை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற தேடல். நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கின்றோம். அந்த ஞானிகள் கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது, அந்த குழந்தைக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கின்றோம். மற்றும் இந்த தேடல் எத்தகைய தேடல் என்றால் மீட்புக்கான தேடல். ஏனென்றால் இந்த குழந்தை யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியையும் மீட்பையும் கொடுக்க வந்திருக்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கின்றது. இந்த குழந்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த 3 வகையான தேடலை நமக்கு கொடுக்கின்றது. அதனால் சகோதர சகோதரர்களே, இந்த ஞானிகளை போல நாமும் இந்த 3 விஷயங்களுக்காக நாம் தேட வேண்டும். இந்த முதல் வாசகத்தை நாம் கூர்ந்து கவனித்தோமே ஆனால், ஏசாயா வாக்கினர் எழுதிய
புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தை நாம் வாசித்தோமே ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில், அதாவது இந்த பெருவிழாவில் இந்த வாசகம் முழுமையாக நிறைவேறியிருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது. நாம் அனைவருக்கும் தெரியும், அநேக முறை கூறியிருக்கின்றேன், பாபிலோனில் இருந்த மக்கள் ஒரு ஒளியை காண தேடிக்கொண்டிருந்தார், ஒரு சுதந்திரத்தை காண தேடிக்கொண்டிருந்தார், ஒரு மீட்பை தேடிக்கொண்டிருந்தார், ஒரு மெஸ்ஸியாவை தேடிக்கொண்டிருந்தார். மெஸ்ஸியாவை இவர்களை பாபிலோனிலிருந்து அழைத்து ஜெருசலேமுக்கு அழைத்து செல்வார் என்கின்ற ஒரு தேடலை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தேடல் இன்று நிறைவேறியது என்கின்ற ஒரு வார்த்தையை தான் இன்றைய முதல் பாசத்தில் இறைவாக்கினர் ஏசாயா கூறுகின்றார். உங்கள் மேல் ஒரு ஒளி ஒளித்துள்ளது, இந்த ஒளி அனைத்து இருளையும் அகற்றுகின்றது. உலகமே இருள் இருக்கும் பொழுது உங்கள் வழியாக, இஸ்ராயல் மக்கள் வழியாக ஒரு ஒளி உலகத்திற்கே வர இருக்கின்றது. அந்த ஒளியை தேடி அநேகர், இந்த உலகமே, மற்ற இனத்தவர்கள், யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற இனத்தவர்கள், மற்ற நாடுகள் அனைவரும் தேடி இந்த ஒளியை தேடி வருவார்கள் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். இதைதான் இயேசு கிறிஸ்து கூறுவார், நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள். நம்மில் அந்த ஒளி இல்லாவிட்டால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்மிடம் வைத்துக் கொள்வதில்லை. ஒவ்வொரு திருமுழுச்சாதம் பெறும்போது ஒரு மெழுகுதிரி உங்கள் கையில் கொடுக்கப்படுகின்றது. அந்த ஜெபத்தை படித்தோமே ஆனால் மிகவும் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக, நீங்கள் ஒளியாக இருக்கின்றீர்கள், இந்த ஒளியை அணையாக காப்பாற்றிக் கொள்வது உங்களுடைய கடமை ஆகும் என்று. ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கொடுக்கும்போது உங்களுடைய கடமையாக இருக்கிற இந்த விசுவாசம் என்கின்ற ஒளியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒளியாக இருக்கின்றோமா? மற்றவர்களை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் இன்று எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் கவனித்தோமே ஆனால், இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் மீட்பு கொடுக்கின்றவரல்ல, மாறாக மற்ற இனத்தவருக்கும் இயேசு கிறிஸ்து வழியாக அவருடைய மீட்பு அனைத்து மக்களுக்கும். ஏனென்றால் நாம் நற்செய்தி வாசகத்தை கவனித்தோமே ஆனால், யூதர்களின் அரசர் மட்டுமல்ல, உலகத்தின் அரசர். உலகத்தின் அரசர் என்றால் உலகத்தின் பாவங்களுக்காக இறக்க வந்தவர், உலகத்தை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்தவர். இதை எக்ஸ்க்ளூசிவிசம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் எக்ஸ்க்ளூசிவிசம் என்றால் இவர்களுக்கு மட்டும்தான். சில சமயம் நமது நாட்டிலே பல்வேறு விஷயங்கள் எழுந்து வருவது, இந்த நாடு இவர்களுக்கு மட்டும்தான், இந்த இடம் இவர்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் என்கின்ற ஒரு பெயர் வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை அநேகர் கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் விவிலியத்தை வாசித்தோமே ஆனால் சில சமயங்கள் நமக்கும் இத்தனை ஒரு விஷயம் காணப்படும். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள், யாவே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான், இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் மட்டும்தான் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் இன்றைய விழாவை பார்த்தோமே ஆனால் அவர்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மாறாக அவர் வாயிலாக அநேகர், இந்த உலகமே தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கே மீட்பு அளிக்கப்பட்டது என்று புனித பவுலடிகளார் மிக சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றார். இதைதான் நாம் 2 நாட்களுக்கு முன்னதாக 2ஆம் வாசகத்தில் கேட்டோம். நாம் அனைவரும் we are not slaves but we are heirs for the kingdom of God. நாம் அனைவரும் அடிமைகள் அல்ல, மாறாக இறையாட்சி உரிமையாளர்கள் என்று. ஏனென்றால் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் என்று. அதனால் பார்த்த சகோதரர்களே, there is no favoritism, there is no partiality with God. கடவுள் ஒரு பக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக அவருக்கான சொந்தமான
மக்களுக்கு மட்டும் உதவி செய்கின்ற கடவுள் அல்ல, மாறாக அனைவரையும் அன்பு செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். நமக்கென்று 4 பேரை வைத்துக் கொண்டு அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களை புறக்கணிக்கின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கடைசியாக இன்றைய விழா, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் இந்த திருக்காட்சி விழாவை பார்த்தோமே ஆனால் 3 வகையான நபர்கள் இருக்கின்றார்கள். முதலாவது இந்த 3 ஞானிகள். இந்த 3 ஞானிகளின் பெயர் என்ன? 3 ஞானிகளின் பெயர் என்ன? கஸ்பார், மெல்கியோர், பல்தசார். வெரி குட். ஓகே, ஸோ மெல்கியோர், கஸ்பார் அண்ட் பல்தசார். ஸோ 3 நபர்கள். இந்த 3 ஞானிகள் ஒரு தேடல், அந்த தேடலை வைத்துக் கொண்டு இறைவனை எப்படியாவது நாம் காண வேண்டும். இவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த குறிப்பு என்னவென்றால் அந்த நட்சத்திரம், அந்த ஒரு விண்மீன். இந்த விண்மீனை பார்த்து ஒவ்வொரு நாளும் இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஒரு விசித்திரமான ஒரு ஆண்டாக இருந்தது. இதற்காக பேண்டமிக் மட்டுமல்ல, மாறாக டிசம்பர் 21ஆம் தேதி 22ஆம் தேதி தி ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், அதாவது பெத்லஹேமே விண்மீன் தோன்றப்படும். அதாவது 2 பிளானட்ஸ் ஒன்றாக வரும்போது அது ஒரு விண்மீனை போல பிரதிபலிக்கும். நீங்கள் அனைவரும் பார்க்கலாம் என்று அன்றைய மாலை நான் தேடிக்கொண்டிருந்தேன். காரணம் கேஜிஎஃப்பில் பனிமூட்டம் இருப்பதினால் அந்த விண்மீன் காணவே இல்லை என்று. அந்த விண்மீனை தேடி அந்த விண்மீனை ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இவர்கள் அவருடைய தேடலை கண்டடைந்தார்கள். அவர்களுக்கு யாவை கடவுள் யார் என்று தெரியாது. அவர் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை வழி நடத்தினார் என்று தெரியாது. அவர் இந்த உலகத்தை மீட்பார், பாவத்திலிருந்து மீட்பார் என்கின்ற ஒரு விஷயம் புரியாது. இருந்தாலும் இவர்கள் அந்த அரசரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் வருகின்றார். அன்பான சகோதரர் சொல்லி இத்தகைய தேடல் நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஏரோதின் வாழ்க்கையை பார்த்தோமையானால் அவன் ஒரு யூதன். இருந்தாலும் இந்த ஒரு மாபெரும் செய்தியை கேட்ட உடனே அவன் மகிழ்ச்சி அடையவில்லை. விவிலியம் கூறுகின்றது, அவன் என்ன செய்தான்? கலக்கம் அடைந்தான். அவனுடன் சேர்ந்து யூதா முழுவதும், எருசலேம் முழுவதும் கலக்கம் அடைந்தது. ஏன் இந்த கலக்கம்? ஒரு மகிழ்ச்சியை தான் இவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இருந்தாலும் அனைவரும் கலங்குகின்றார்கள். காரணம் என்னவென்றால் அதிகாரம் தன்னை விட்டு வெளியே சென்றுவிடும், வேறொரு மனிதனுக்கு போய்விடும், வேற இந்த குழந்தைக்கு போய்விடும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் அவன் என்ன செய்கின்றனர் என்றால் திட்டமிட்டமாக அந்த குழந்தை எவ்வாறாவது நான் கொன்றுவிட வேண்டும் என்று. சில சமயத்தில் நாமும் உண்மையை நாம் இவ்வாறு தான் கொண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் எப்போது உண்மையை புரிந்து கொள்ளாமல், எப்போது உண்மைக்காக நாம் சான்று பகராமல், எப்போது உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வதிலேயோ அப்பொழுதெல்லாம் நாமும் ஒரு திட்டத்தை தீட்டுகின்றோம், உண்மையை கொன்றுவிட வேண்டும் என்று. மூன்றாவதாக அந்த மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசேயர்கள், இவர்கள் அனைவருக்கும் யூத சம்பிரதாயம் தெரிந்திருந்தது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தெரிந்தது. அவர்கள் அனைவரும் இந்த எதிர்நோக்குடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் ஏரோதுடன் சேர்ந்து கொள்கின்றார்கள், உண்மையை மறைக்க வேண்டும் என்று. இந்த 3 விதமான மக்கள், இந்த 3 விதமான மக்களில் நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் அந்த 3 ஞானிகளை போல இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றோமா, இல்லை இறைவனை விட்டு அகன்று கொண்டிருக்க, இறைவனை ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டிருக்கின்றோமா? ஏறுவதை போல. கடைசியாக சகோதரர்களே, அந்த விண்மீன் எவ்வாறு இந்த 3 ஞானிகளை அழைத்து வந்ததோ அதே போல நாமும் மற்றவர்களை இறைவனம் அழைத்து வர வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த 3 ஞானிகள் எவ்வாறு வந்தார்கள் என்றால் அவர்கள் they were humble people, மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அறிவு மற்றும் இந்த குழந்தை தான் பெரிதாக தெரிந்தது. மாறாக அவருடைய ஆஸ்தி அல்ல, அவருடைய அந்தஸ்து அல்ல, அவருடைய அதிகாரம் அல்ல, மாறாக இந்த குழந்தை
அதை விட பெரிதாக இருந்தது. ஆதலால் தான் அவர்கள் வந்து தலை குற்றை விழுந்து அந்த குழந்தையை வணங்குகின்றார்கள். நாமும் இவர்களை போல எளிமையான ஒரு மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பெர்சிவியரன்ஸ், அதாவது விட்டு கொடுக்காத தன்மை. அதாவது எவ்வாறாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் இந்த குழந்தையை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையுடன் இந்த 3 நபர்களும் வந்தார்கள். நாமும் சரி, நம்முடைய தேடல், நாம் இறைவனை தேட எத்தனையோ ஒரு கஷ்டங்கள், எத்தனையோ ஒரு துன்பங்கள், எத்தனையோ ஒரு இன்னல்கள் வந்தாலும் நான் இறைவனின் பிள்ளையாக இறைவனின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் வாழ வேண்டும். கடைசியாக நாம் அனைவரும் இறைவனுக்கு நற்கொடைகளை வழங்க வேண்டும். We need to give gifts to God. எத்தகைய ஒரு கொடைகள் என்றால் நம்முடைய காசு பணம் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். நாம் கொடுத்தோமையானால் அதுதான் இந்த இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கும். அதெல்லாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவழியில் கலந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது விசேஷ விதமாக நம்முடைய தேடல், நாம் எதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றோம், பல்வேறு உலகத்தரமான விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தால் அதையெல்லாம் அகற்றி வைத்து இறைவனை தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் வாழ்வோம். அப்பொழுது நிச்சயமாக நமக்கு இறைவனின் அருள் இருக்கின்றது. நிச்சயமாக இறைவனும் நமக்கு தோன்றுவார் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த இந்து மதத்தை நாம் பார்த்தோமே ஆனால் விசிஷ்ட துவைத்தா என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதில் 2 வகையான ஒரு ஆன்மீகத்தை பற்றி கூறுவார்கள். அதாவது மங்கி மெத்தட் என்று கூறுவார்கள், மற்றும் இன்னொன்று கேட் மெத்தட் என்று. மங்கி மெத்தட் என்றால் ஒரு குரங்கின் குட்டியை பார்த்தோமே ஆனால் எப்பொழுதும் தன் தாயை பிடித்துக் கொள்ளும். நான் எப்படி அந்த குரங்கு குட்டி அந்த தாயை பிடித்துக் கொள்கின்றதோ அதே போலதான் நாமும் கடவுளை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். இரண்டாவதாக பூனைக்குட்டி அது பிடித்துக் கொள்ளாத, மாறாக அந்த தாய் பூனையானது அந்த சிறு பூனையை தன் வாயால் கவிக்கொண்டு ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்து செல்லும். இறைவனை நம்மை முழுமையாக நாம் இறைவனிடம் அர்ப்பணிக்கும் போது இறைவன் எவ்வாறு எடுத்து செல்கின்றாரோ அவ்வாறு நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையானது 2 கலந்ததாக இருக்கின்றது. நாமும் இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டும், இறைவனும் நம்மை தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் நம்மை வழிநடத்துவார். அதுதான் இன்றைய விழாவை சுட்டிக்காட்டுகின்றது. அவ்வாறு தான் இந்த 3 ஞானிகள் இறைவனை கண்டடைந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு தேடல் இருந்தது, அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். இறைவனும் விண்மீன் வாயிலாக அவர்களை வழிநடத்தி சென்றார். அங்கேயால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாமும் இறைவனை தேடுவோம். ஏனென்றால் இறைவன் நம்மை தேடி நமக்கு பல்வேறு குறிப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் அனைவரும் அவரிடம் வந்து சேர வேண்டும் என்று அதெல்லாம் இந்த திருப்பலியில் நாம் இந்த கருத்துக்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடும் போது நாம் இறைவனை காண வேண்டும். இந்த இறைவனை கண்டு நம்முடைய வணக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் வண்ணத்தில் நம்முடைய ஜபங்களை இந்த இறைவனிடம் ஏறெடுப்போம். எளியோரின் நலன் வறியோரின் இறைவன் என்று விளங்கும் நிலைக்கு தோள் கொடுக்கும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர்கள், குருக்கள், எம் பங்கு தந்தையர்கள், கன்னியர்கள், அருள்நிலை பொதுநிலை உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். என்றும் தங்கள் நிலைப்பாட்டில்
நிலைத்து நிற்கவும் வறியோரின் கண்ணீர் போக்கவும் திடமளிக்கிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக வேண்டுகின்றோம். அவர்களுக்கு உமது நிறை ஆசிகளை வழங்கி மக்களை நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்தும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்யவும், குறிப்பாக இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் முன்மாதிரியுடன் துணிச்சலுடன் நற்காரியங்கள் செய்து அமைதியான முறையில் நாட்டை நடத்தி செல்ல இறையருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் வாழ்வில் ஏமாற்றம், வறுமை, தோல்வி, மன உளைச்சல், இறப்பு, முதுமை, நோய், கடன் தொல்லை, பிள்ளைகளின் பொறுப்பற்ற உணர்வு, பல காரணங்களால் நாங்கள் இழப்பை நினைத்து வருந்தும் போது உம் திருமகனின் பரிவுள்ளத்தையும் உடனிருப்பையும் பெற்று துணிவுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் நன்றி கூறி மன்றாடுகிறோம். எங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, தன்னம்பிக்கை, விட்டு கொடுத்தல், தேவ அழைத்தல், திருமண வாழ்வு, வேலை வாய்ப்புகள் போன்ற ஆசீர்வாதங்களை பெற்று எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தேடவும், உம்மை தேடி உமது அன்பாலும் உமது அருளாலும் நாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்ள நீ தயவு புரியும். நம் மன்றாட்டை மாண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Amen.
அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் வல்ல துணையாக இருந்து கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திருவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலும் இப்போது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. ஏனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்துகின்றி சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அவர்களோடு தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களால் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமேறம் விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாலும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூக்கிக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இரண்டோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோலினோடு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பங்கின் பாதுகாப்பான புனித குழந்தை தெரேசா, இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடும் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருந்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரை நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த மெசியா. இவரை காணும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்லவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டு கொள்ளவும் தகுதியான அவனிடம் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அறிவிப்புகள். இந்த தாய் திருச்சபையானது திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. அன்பார்ந்தவர்கள், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஞானஸ்தான விழாவை சிறப்பிக்கின்றோம். இன்றிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய கேஜெஃப்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கேட்டகிசம் கிளாஸ் ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய பங்கிலிருந்து வெறும் 144 குழந்தைகள் மட்டும்தான் பேர் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கு பெரிய பங்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அப்படி என்றால் பல பெற்றோர்கள் இன்னும் உங்களுடைய பெயர்களை, உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களை கொடுக்காமல் இருக்கின்றீர்கள். புதுநன்மைக்காக புதுநன்மை மற்றும் உறுதி புருஷனுக்கு பிள்ளைகள் வெறும் 22 குழந்தைகள் தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 22 குழந்தைகள் தான் புதுநன்மை உறுதி புருஷன் இருப்பார்கள் என்று கடைசி நேரத்தில் நிறைய பேர் வருவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஆன்லைன் கேட்டகிசம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சர்டிஃபிகேட் கம்பல்சரி பேராயர் கண்டிப்பாக சொல்லியிருக்கின்ற புதுநன்மை மற்றும் உறுதி புருஷன் வாங்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஆன்லைன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும். எனவே தயவுசெய்து இன்னும் உறுதி புருஷர்கள் புதுநன்மை எடுக்காத பிள்ளைகளுக்கு தயவுசெய்து இவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு இந்த ஆன்லைன் கிளாஸை பங்குகொள்ள உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு வாரத்திற்கான ஆன்லைன் கோர்ஸ் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர்களுடைய அனிமேஷன் டீச்சர்ஸ் அதை அவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்வார்கள். அந்த வாரம் முழுவதும் கேட்டகிசம் டீச்சர்ஸ் அவர்களுடைய பொறுப்பிலே அது அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். எனவே பெற்றோர்கள் தயவு செய்து நீங்கள் பொறுப்பாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞான வகுப்பு பயிற்சியை கொடுக்க கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய போப்பாண்டவர்களை புனித சூசையப்பதற்காக விசேஷமாக அர்ப்பணித்திருக்கின்றனர். எனவே இந்த ஆண்டை புனித சூசையின் மீது நாம் நம்முடைய பக்தி விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பங்கிலே மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை புனித சூசையினுடைய ஞாயிறாக நாம் அனுசரிப்போம். அன்றைக்கு விசேஷ வகையிலே மறைவுரையானது புனித சூசையினுடைய வாழ்க்கை, அவருடைய நற்பண்புகளை, அவருடைய விசேஷ குணங்களை நாம் மறைவுரையை தியானித்து குடும்ப பாதுகாவலர்களுடைய புனித சூசையை நாம் இல்லத்திற்கு அழைக்க நம்முடைய உள்ளத்திலும் அவருடைய குணங்களை நாம் உருவாக்கிக் கொள்ள இந்த ஆண்டை புனித சூசையின் ஆண்டாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறி நாம் புனித சூசையின் மீது நம்முடைய நம்பிக்கையும் அவருடைய வணக்கத்தையும் நாம் வைத்துக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி ஒவ்வொரு குடும்பங்களிலும் புனித சூசையின் மீதான பக்தி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த ஆண்டிலே 12 மாதம் 12 வாரங்கள் புனித சூசையின் ஞாயிறாக நாம் அனுசரித்து அவருடைய பக்தி மற்றும் அவருடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள இது நல்ல வாய்ப்பு என்பதை உணர்ந்து இதை செய்கின்றேன். எனவே மாதத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை புனித சூசையின் ஞாயிறாக அனுசரித்து அவருடைய வாழ்க்கையை நாம் தியானிப்போம். விசுவாசம் மற்றும் என்பது இது வார்த்தையாக பக்தியாக நின்று விடாமல் இதை செயலாகவும் நாம் செய்ய வேண்டும். இது சூசையின் வழியாக பல வயதான நம்முடைய ஆண்கள் மூத்தவர்களுக்கு ஏதாவது வகை உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாதைக்கு
நார்மல் என்ன பண்ணுவாங்க, புடவையை காணிக்க கொடுப்பாங்க, சாரி கொடுப்பாங்க. இந்த வருடம் சூசையனுடைய பல ஏழை மூத்த நம்முடைய தலைமுறைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் வகையில் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பாக்ஸ் வந்து ஆப்பர்டி பாக்ஸ் வந்து சூசையனுடைய சொல்வதற்கு முன்பாக வைக்கப்படும். இதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேஸ்டிக் சூசைக்கு காணிக்கையாக நீங்கள் வேஸ்ட் கொடுக்கலாம், அல்லது லுங்கி அல்லது மஃப்ளர், ஸ்வெட்டர், இப்படி ஏதாவது ஒரு பொருள் சூசைக்கு நீங்கள் வேண்டி கொடுக்குறதாக இந்த வருடம் முழுவதும் இருக்கு, யாரும் கம்பல்சரி கிடையாது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். இதிலிருந்து வரக்கூடிய அது வேஸ்டியாக இருக்கலாம், லுங்கியாக இருக்கலாம், அல்லது மஃப்ளராக ஷர்ட் கொடுக்கலாம், ஷர்ட் பீஸ் கொடுக்கலாம், அல்லது ஸ்வெட்டர், வயசானவங்க போடுறது ஸ்வெட்டர், இப்படி பொருள் இருந்தால் காணிக்கையாக நான் முழுவதும் அதை செய்திருப்போம். இதிலிருந்து வரக்கூடியது நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய மூத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய வயதான ஆண்கள், அப்படி தாத்தா இவர்களுக்கு அல்லது ஓய்வுபட்டவர்களுக்கு உதவியாக தேவை அவர்களுக்கு இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் விசேஷ நாட்களிலே அதை அவர்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். இது கம்பல்சரி கிடையாது. இந்த சூசையத்திற்காக நாம் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்ட அது வயசான ஒரு ஆணுக்கு போய் சேரவும் வயதானவர்களுக்கு போய் சேர அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையும் என்பதை உணர்த்தவே இதை செய்கின்றேன். நல்ல இடத்தோடு புரிந்து கொண்டு நாம் இந்த சூசையின் வழியாக பல மூத்தவர்களுக்கு உதவி செய்ய இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முக்கியமான உங்களுடைய கடமையை நான் நடத்துகின்றேன். மாதாந்திர அல்லது வருடாந்திர சந்தாவை நீங்கள் கட்டுவதற்கு உங்களுடைய கடமையை நிறைவேற்ற உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். வருடத்திற்கு ஒரு முறையை நீங்கள் மொத்தமாக கட்டலாம், இல்லை மாதமாக நீங்கள் கட்டலாம், அரை ஆண்டுக்கு ஒன்றாக கட்டலாம், அது காலாண்டுக்கு ஒன்றாக நீங்கள் கட்டலாம். ஆனுவல் ஆஃப்டர் குவார்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி கட்டிட்டு போகலாம். எனவே உங்களுடைய மாதாந்திர சந்தாவை நீங்கள் தவறாமல் கட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பலர் பல வருடமாக கட்டாமல் இருக்கின்றார்கள், கட்ட முடியாமலும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னை நேரடியாக ஆஃபீஸ் வந்து பாருங்கள். உங்களால் முடிந்தது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு சிறு தொகையை குறைத்து எல்லா ஆண்டும் நீங்கள் கிளியர் பண்ண கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கில் குறிப்பிட்ட சில நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு தொழிலும் இல்லத்துக்கு வந்து சந்தா வசூல் செய்வதற்கு அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தயவு செய்து உங்களுடைய மாதாந்திர சந்தாவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண போதை அறிவு. நமது பங்கை சார்ந்த எம்கி திரிசீலன் மற்றும் ஜெசிந்தா இவர்களின் மகன் செல்வன் தாம்சன் ஜோயல் என்பவருக்கும், பெம்பல் நகர் திருச்சிலுவை ஆலய பங்கை சேர்ந்த ஜி ராஜேந்திரன் மற்றும் ஜெனிதா சந்துலா இவர்களின் மகன் செல்வி அமலா சுருப்பினி என்பவருக்கும் திருமணம் ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது. இது 2ஆம் முறை. நமது பங்கை சார்ந்த எல்ஜி ரூபன் மற்றும் சகாயமேரி இவர்களின் மகன் செல்வன் பிரதீப் குமார், சாம்பியன்ஷிப் தூய வெற்றி அண்ண ஆலய பங்கை சார்ந்த ஜெயக்குமார் மற்றும் மேரி மாலா இவர்களின் மகள் செல்வி மேரி சந்தியா என்பவருக்கும் திருமணம் ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது. இது முதல் கோடை. நமது பங்கை சார்ந்த காணிராஜ் மற்றும் ஜூலியட் மேரி இவர்களின் மகள் செல்வன் லியோ நாயகம், சாம்பியன்ஷிப் வெற்றி அண்ணை ஆலய பங்கை சார்ந்த இயேசுதாஸ் மற்றும் மரி இவர்களின் மகள் செல்வி சங்கீதா என்பவருக்கும் திருமணம் ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது. இது முதல் கோடை. இதில் ஏதாவது விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்கள் கடமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவலி இறையாசியை தருவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தற்கு ஒளிக்கு அழைக்க இறைவன் தமது ஆசை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை
நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழும் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்திட சென்று